ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூடி சீக்கிரமே நம்ம சுந்தரவல்லிக்கு சரியான தண்டனை நம்ம சூர்யா வாங்கி கொடுக்கணும். அதுக்கான ஆதாரத்தை கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய நோண்டி கேள்வி கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நம்ம சூர்யாவுடைய கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு தான் நம்ம சுந்தரவல்லி நின்றுகிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்காக சுதாகர் வண்டியில வந்தீங்க, சுதாகரோடைய கார்ல வந்தீங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன இருக்கு, எதனால அவங்க கூட வந்தீங்க, இப்படி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஊருக்குள்ள நடந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி நோண்டி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த கேள்விக்கெல்லாம் சரியான பதில் இல்ல. நம்ம சுந்தரவல்லி கிட்ட இருந்து தடுமாறி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த வச்சு நம்ம சூர்யா பாத்தீங்கன்னா இவங்க சொல்றது பொய். அப்போ சுதாகருக்கும் இவங்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு, இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிறது தன்னுடைய தாய் குளம் தான் அப்படின்ற மாதிரி உறுதியா பாத்தீங்கன்னா நம்ப போகிறாங்க. இப்ப இவங்க நம்பின பிறகு பாத்தீங்கன்னா உண்மையை கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஆதாரம் தேவை. கண்டிப்பா ஒரே ஒரு சின்ன ஆதாரமாவது நம்ம சுதாகர் கிட்ட இருந்து கிடைச்சிச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம சுந்தரவல்லி சரியான தண்டனையை அனுபவிச்சுட்டு தான் வரப்போறாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம நந்தினியை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, கொடுமைப்படுத்திருக்காங்க. இப்போ அவங்களும் அந்த வலியும் வேதனையும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுபவிச்சு பார்த்தாதானே தெரியும் நம்ம சுந்தரவல்லிக்கு. அந்த உணர்வை நம்ம சூர்யா கொடுத்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும். சூர்யா ஒரு பக்கம் கேள்வி கேட்க, இன்னொரு பக்கம் நம்ம சுந்தரவல்லியோடைய முகத்துல பயம் தாண்டவமானது. ஏன்னா எங்கடா என் பிள்ளை என்ன கண்டுபிடிச்சிருவானோ, இப்போ அடியோட நிறுத்துருவானே, கொஞ்சம் நஞ்சம் பேசுறது கூட பாத்தீங்கன்னா பேச விடாம பண்ணிடுவாங்களே, எப்படிடா இப்ப இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்றது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சுந்தரவல்லி அடுத்த பிளான்ல இறங்க போறாங்க. அடுத்த பிளான்ல இறங்குறதுக்கு முன்னாடியே நம்ம சுதாகருடைய போனை வாங்கி பார்த்தாலே போதும். அதுக்கப்புறம் எல்லா விஷயத்துல இருந்துக்கிற உண்மைக்கு அர்த்தம் கிடைக்கும். இப்போ சுதாகர் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. அவருடைய போன் யாருக்கு பண்ணிருக்காங்க, அவருக்கு யார் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சா சுந்தரவல்லி தான் பாத்தீங்கன்னா அடிக்கடி போன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, பேசிக்கிட்டே இருந்தாங்க. கூடி சீக்கிரமே இந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாலே போதும், நம்ம சுந்தரவல்லி வசமா மாட்ட போறாங்க. இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியும் அது மாட்டிக்கிட்டும் எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டும் நம்ம சுந்தரவல்லி திருந்துவாங்களா, நம்ம நந்தினியை ஏத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. அடுத்த பிளான்ல இறங்க போறாங்க. எப்படியும் நந்தினி என்னுடைய குடும்பத்துக்கு தேவையே கிடையாது, இப்போ நான் வேற ஒரு பொண்ணதான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வருவேன் இந்த வீட்டுக்கு மருமகளை, பணக்கார பொண்ணதான் கூட்டிட்டு வருவேன் அப்படின்ற ஈகத்திலேயேதான் நம்ம சுந்தரவல்லி வாழ்ந்துகிட்டு இருக்க போறாங்க. நீங்க ஒரு பக்கம் என்ன பிளான் பண்ணிருக்கீங்களோ பண்ணிக்கோங்க, நாங்க ஒரு பக்கம் சேர்ந்து வாழ போறோம், சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா அண்ட் நந்தினி ரெண்டு பேரும் முடிவெடுத்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுக்காக தான் ரொம்பவே நாசுக்கா பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சூப்பராகவே சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்த கொஞ்சம் கூட காது கொடுத்து கூட கேட்காம நம்ம நந்தினி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷமே போதும், எந்த ஒரு உறவே போதும்.